என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி பூஜை, அதுவும் இல்லாத இன்னைக்கு நம்ம தேசிய உணவு தினம். அதனால இன்னைக்கு சாமிக்கு பலவிதமான கலவை சாதம் தான் வச்சு படைக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு ஆளாக்கு ஒரு டிராப் நல்லெண்ணெய் விட்டு வடித்து வச்சிருக்கிறேங்க. இனி ஒவ்வொரு சாதமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் புளி சாதத்துக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. இது காஞ்சிருச்சு. உடனே நம்ம கடுகு 4 போட்டுக்கலாங்க. வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாங்க. நான் விரதத்துக்காக வெங்காயம் பூண்டு போட மாட்டேங்க, அது இல்லாமல் தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தேங்க, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா திக்கார வரலும் கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தேங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ அடுத்து புளி சாதம் செஞ்சிடலாங்க. புளி தண்ணி கட்டியாச்சு. இப்போ புளி சாதத்துக்கு வெந்தயம் கடுகும் வறுத்து பொரிச்சு வச்சுருக்கேங்க, அதை போட்டு நல்லா கிளறிடலாங்க. இப்போ புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து லெமன் ரைஸுங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. அடுத்து நம்ம ஒரு மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம லெமன் சாறு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த சாறு கொதிச்சிருச்சுங்க. சாதம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் நம்ம வறுத்த நிலக்கடலையை போட்டு ஒரு கிளறிட்டா வேலை முடிஞ்சிச்சுங்க. லெமன் ரைஸ் ரெடி. அடுத்து நம்ம தக்காளி சாதம் செய்யலாங்க. அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இங்கே கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் இதிலேயே போட்டுக்கலாங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, தக்காளி கீழி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கலவையெல்லாம் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா அந்த கலவை நல்லா கட்டியாச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாங்க. இப்போ அடுத்து பீட்ரூட்டுங்க. அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. 4 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மிளகாய் ஒரு அரை மிளகாய் போட்டுக்கலாங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துவேன். இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் எடுத்து அரைச்சி வடித்து வச்சுருக்கிறேங்க தண்ணியை, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த கலவை நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இப்போ கொதி வருதுங்க. கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். இப்போ கலர்ஃபுல்லான 5 வகையான கலவை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. லெமன் ரைஸ், எலுமிச்சம்பழம் சாதம், தக்காளி சாதம், பீட்ரூட் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், 5 சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு நீங்கள் வந்து இந்த நவராத்திரி இந்த 9 நாள்லையும் நீங்கள் இது ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி கலவை சாதம் செஞ்சு சாமி படைங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நானும் ஆசீர்வாதம் பண்ணுறேன்.